ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள். கேள்வி எண் 15, 4 இலக்க எண் என்றால் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா டவுட்டு, எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன். அப்போ 4 இலக்க எண் என்றால் என்னன்னு பாருங்கள். 4 இலக்கங்களை மட்டுமே கொண்ட எண்கள் 4 இலக்க எண் எனப்படும்னு சொல்கிறாங்க. அப்போது 4 இலக்க எண் பார்த்திங்கன்னா 9999 வரையும் வர எண்கள் எல்லாமே 4 இலக்க எண்கள். அப்போ அதில் நடுவில் பாருங்கள் என்னென்ன வரும். 8430, 1020, 5430, இந்த மாதிரி 4 இலக்கங்களை கொண்டுச்சுன்னா அது 4 இலக்க எண் எனப்படும். அதில் நம்ம கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4மே பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கூட்டல் பாருங்கள். கூட்டல் 4 2 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 6. 8 4 கூட்டினீங்கன்னா 12, 2. அப்போ இங்கே மீதி 1 வரும். அப்போ 1 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 8 கூட்டினீங்கன்னா மறுபடியும் 12, மீதி 1. 1 5 கூட்டினீங்கன்னா 6, 6ஓட 9 கூட்டினீங்கன்னா 15. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இது பாருங்கள். 8 2 கூட்டினீங்கன்னா 10க்கு 0, மீதி 1. 1 6 கூட்டினீங்கன்னா 7, 7ஓட 3 கூட்டினீங்கன்னா 10, 10க்கு 0, மீதி மறுபடியும் 1. 1ஓட 5 கூட்டினீங்கன்னா 6, 6ஓட 5 கூட்டினீங்கன்னா 11க்கு 1, மீதி 1. 1 4 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 9 கூட்டினீங்கன்னா 14. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் இதுதான். அதுக்கப்புறம் கழித்தல் பாருங்கள். 2ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 1. 5ல் 2 போச்சுன்னா 3. 8ல் 2 போச்சுன்னா 6. 9ல் 6 போச்சுன்னா 3. அதுக்கப்புறம் இது பாருங்கள். 1ல் 9 போகுமா? போகாது. அதனால இதுலேருந்து இங்கே கடன் வாங்குகிறோம். அப்போது இது 1 ஆகிடும். அப்போ 11ல் 9 போச்சுன்னா 2. மறுபடியும் 1ல் 6 போகுமா? போகாது. மறுபடியும் இதுலேருந்து இங்கே கடன் வாங்குகிறோம். இது 1 ஆகிடும். அப்போ 11ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 5. அப்போது 1ல் 8 போவோம், மறுபடியும் போகாது. இதுலேருந்து இது கடன் வாங்கினீங்கன்னா இங்கே 8 ஆகிடும். இது 11 ஆகிடும். அப்போ 11ல் 8 போச்சுன்னா எவ்வளோ? 3. அப்போ 8ல் 5 போச்சுன்னா 3. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு கழித்தல் இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் பெருக்கல் பாருங்கள். 4 இலக்க எண் பெருக்கல் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 1, 2 2, 3 3, 4 4. அதுக்கப்புறம் பாருங்கள். 1 2, 2 4, 3 6, 4 8. அதுக்கப்புறம் பாருங்கள். 1 3, 2 6, 3 9, 4 12. அதுக்கப்புறம் பாருங்கள். 1 6, 2 12, 12க்கு மீதி 1. 3 18, 18ஓட 1 கூட்டினீங்கன்னா 19, மீதி 1. 4 24, 24ஓட 1 கூட்டினீங்கன்னா 25. அப்போ பாருங்கள். இது கூட்டினீங்கன்னா இது 1. 2 2 கூட்டினீங்கன்னா 4. 3ஓட 4 கூட்டினீங்கன்னா 7. 7ஓட 3 கூட்டினீங்கன்னா 10க்கு 0, மீதி 1. 1 4 கூட்டினீங்கன்னா 5. 5ஓட 6 கூட்டினீங்கன்னா 11. 11ஓட 6 கூட்டினீங்கன்னா 17. 17ஓட 6 கூட்டினீங்கன்னா 23. அப்போ இங்கே 3 வரும், மீதி 2. அப்போ 2 8 கூட்டினீங்கன்னா 10. 10ஓட 9 கூட்டினீங்கன்னா 19. 19ஓட 2 கூட்டினீங்கன்னா 21. 21க்கு 1, மீதி 2. 2 2னா 4. 4ஓட 9 கூட்டினீங்கன்னா 13, மீதி இங்கே 1. 1 1 கூட்டினீங்கன்னா 2. 2ஓட 5 கூட்டினீங்கன்னா 7. இந்த 2 அப்படியே வரும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,73,13,041. அதுக்கப்புறம் பாருங்கள். இதுவும் 4 இலக்கம், இதுவும் 4 இலக்கம். அப்போ பாருங்கள். 9 5 45. அப்போ 5, மீதி 4. மறுபடியும் 9 5 45. 45ஓட 4 கூட்டினீங்கன்னா 49க்கு 9, மீதி 4. 8 5 40. 40ஓட 4 கூட்டினீங்கன்னா 44க்கு 4, மீதி 4. 5 5 25. 25ஓட 4 கூட்டினீங்கன்னா 29. அதுக்கப்புறம் பாருங்கள். 1 9 9, 1 9 9, 8 1 8, I 1 5. அது பாருங்கள். 9 2 18க்கு 8, மீதி 1. மறுபடியும் 9 2 18. 18ஓட 1 கூட்டினீங்கன்னா 19, மீதி 1. மறுபடியும் 8 2 16. 16ஓட 1 கூட்டினீங்கன்னா 17, 7, மீதி 1. I 2 10. 10ஓட 1 கூட்டினீங்கன்னா 11. அதுக்கப்புறம் பாருங்கள். மறுபடியும் 2ஆல்
9 2 18 மீதி 1, 9 2 18, 18ஓட 1 கூட்டினீங்கன்னா 19 மீதி 1, 8 2 16, 16ஓட 1 கூட்டினீங்கன்னா 17க்கு 7 மீதி 1, I 2 10, 10ஓட 1 கூட்டினீங்கன்னா 11. அப்போ பாருங்கள் இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா 5, 9 9 கூட்டினீங்கன்னா 18க்கு 8 மீதி 1, 1ஓட 4 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 9 கூட்டினீங்கன்னா 14, 14ஓட 8 கூட்டினீங்கன்னா 22. அப்போ மீதி 2, 2ஓட 9 கூட்டினீங்கன்னா 11, 11ஓட 8 கூட்டினீங்கன்னா 19, 19ஓட 9 கூட்டினீங்கன்னா 28, 28ஓட 8 கூட்டினீங்கன்னா 36. அப்போ 6 இங்கே மீதி 3. பாருங்க 3 2 கூட்டினீங்கன்னா 5, 5ஓட 5 கூட்டினீங்கன்னா 10, 10ஓட 7 கூட்டினீங்கன்னா 17, 17ஓட 9 கூட்டினீங்கன்னா 26க்கு 6 மீதி 2, 2ம் 1 கூட்டிங்கன்னா 3, 3ஓட 7 கூட்டிங்கன்னா 10 மீதி 1, 1ஓட 1 கூட்டிங்கன்னா 2, 2ஓட 1 கூட்டிங்கன்னா 3, இந்த 1 அப்படியே வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,30,66,285. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் பெருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் வகுத்தல் 9,000 1000ஆல் வகுக்கணும். அப்போது 9,000 1000ஆல் வகுத்திங்கன்னா 9,000 9,000ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 9. அதுக்கப்புறம் பாருங்கள் இது 9,999 3,333ஆல் வகுத்திங்கன்னா 3,333 வந்து 9,999ன்னு வரும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.